மணிப்பூர் மாநிலம்னா லோக்டாக் லேக்கு, ஃப்ளோட்டிங் ஐலண்ட்ஸு, லஷ் க்ரீனரி தான் உங்களுக்கு நினைவுக்கு வருங்க. ஆனால் இந்த மாநிலத்துக்கு ஒரு ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மணிப்பூரில் லோக்டாக் லேக்கு, ரிவர்ஸு, வெட்லண்ட்ஸு நிறைய இருக்குங்க. அந்த நீர்நிலைகளில் வாழற ஒரு அபூர்வமான ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் என்னன்னு தெரியுமாங்க? அதுதான் சங்காய் ஃபிஷ். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோல்டன் மாஷீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க மணிப்பூரோட ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமல்ங்க. இந்த மீன் ஹை ஆல்டிடியூட் ரிவர்ஸ்லையும் லோக்டாக் லேக்லையும் மட்டும்தாங்க வாழுது. இந்த மீன் கோல்டன் கலரில் இருக்குங்க, மெஜஸ்டிக் லுக்குங்க. அதுதான் இதுக்கு கோல்டன் மாஷீர்னு பேர் வச்சுருக்காங்க. ஸ்போர்ட் ஃபிஷிங் அது லோக்கல் எக்கானமிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. ரிவர்ஸில் ஆக்சிஜன் ரிச்சு, அப்புறம் க்ளீன் வாட்டர் மட்டுமே வாழக்கூடிய மீன்க இது. இந்த மீன் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டர் ஆஃப் ரிவர்ஸ் தாங்க. ஹெல்த்தை இண்டிகேட் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் லோக்கல் பயோடைவர்சிட்டி, ஈகோசிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. கல்ச்சுரல் அப்புறம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு இந்த மீனால் ரொம்பவே அதிகங்க. இப்போ என்னென்ன ஓவர் ஃபிஷிங்கு, அப்புறம் டேம்ஸ் கட்டுறதுனாலையும் ஹேபிட்டட் டிகிரடேஷனாலையும் இந்த மீன் அழிஞ்சுக்கிட்டே வருதுங்க. இது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸுங்க. ஸ்ட்ரிக்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. மணிப்பூரோட பெருமை லோக்டாக் லேக்கு, ஃப்ளோட்டிங் ஐலண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இந்த கோல்டன் மாஷீரும் சங்காய் ஃபிஷ்லையும் தான் இருக்குங்க. நதிகளையும் வெட்லேண்ட்ஸையும் காப்பாற்றினீங்கன்னா இந்த ரேர் ஃபிஷ்ஷையும் பாதுகாக்கலாங்க.